தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரை. த மேன் ஆன் த ரோட் அப்படிங்கிற ஒரு இட்டாலியன் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் விஆர் ஓடிடில அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்லயுமே பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்டால 2 பேர் பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு பிறகு அவங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத மையமா வச்சு எடுத்திருப்பாங்க. அந்த 2 பேர்ல ஒருத்தர் தான் ஹீரோயின். ஹீரோயின் கண் முன்னாடியே அவங்க அப்பாவை ஒருத்தர் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போயிடுவான். அவங்களும் அவனை பார்த்திருப்பாங்க லைட்டா. இது நடந்து சில வருடங்களுக்கு பிறகு ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. குறிப்பா அவங்க அம்மா கல்யாணம் பண்ணிட்டு வேற ஒருத்தரோட போயிடுறாங்க. இவங்க ஸ்விம்மிங்ல பெரிய அளவுல சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த ஆக்சிடென்டால அவங்களால அந்த சாதனையை பண்ண முடியல. அதே போல தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு ஒரு ஃபேக்டரியில போய் வேலைக்கு சேர்றாங்க. வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் அந்த கில்லரை பழி வாங்கினாங்களா இல்லையா அப்படின்னு பல விஷயங்களை சொல்லக்கூடிய படம் தான் த மேன் ஆன் த ரோடு. இந்த படத்துல நாளைக்கு பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படம் ஆரம்பிச்ச விதம் பாத்தீங்கன்னா ஒரு தரமான ரிவெஞ்ச் டிராமாவா இருக்கும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனா போக போக இது ஒரு சைக்கலாஜிக்கல் டிராமாவா கொண்டு போயிருந்தாங்க. குறிப்பா அந்த பெண் சின்ன வயசுல இருந்து என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை அனுபவிச்சா அப்படிங்கிறத ரொம்ப நீட்டாவே காட்டியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் அந்த கில்லர் கொலை பண்ணிட்டு எப்படி ஒரு கில்ட்டி ஃபீலிங்கோட வாழ்ந்துட்டு இருக்கா அப்படிங்கிறதையும் காட்டியிருப்பாங்க. குறிப்பா இந்த படத்துல கில்லர் யார் அப்படிங்கிற ஒரு பெரிய சஸ்பென்ஸ்லாம் இருக்காது. ஆனா கடைசி 15 to 20 நிமிடம் அது எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு டென்ஷனை பில்ட் பண்ணியிருப்பாங்க. குறிப்பா இந்த படத்தினுடைய அந்த ஆக்ஷன் காட்சி ஆகட்டும், அந்த ஸ்விம்மிங் பூல் காட்சி ஆகட்டும், ரொம்ப நீட்டாவே காட்சிப்படுத்திருப்பாங்க. அதே போல இந்த படத்துல எனக்கு பிரச்சனையாப்பட்டது என்ன அப்படின்னா, படத்தினுடைய நாயகி ஒரு ஃபேக்டரியில வேலைக்கு செல்வாங்க. வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் கதை வேற ஒரு போக்குல போகும். சம்பந்தமே இல்லாம எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருந்தாங்க அப்படின்னா இது ஒரு நல்ல படமாவே வந்திருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆவரேஜான படம் தான். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.5. அடுத்த வசனத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.